எங்கெங்கெல்லாம் நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குங்கன்னா, கொடைக்கானல்ல மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலயுமே இருக்குதுங்கண்ணா. ஒரு நாளைக்கு எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க? எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ இப்படி தாங்கண்ணா நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ஒரு ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் அண்ணா 5 கிலோ வாங்கிக்கோங்க 2 கிலோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விற்பனை பண்ணுவாங்கண்ணா. நீங்களே லோக்கல் சேல்ஸ் பண்ணுங்க? லோக்கல் சேல்ஸ் நாங்கள் பண்ணுவாங்கண்ணா. அந்த கடைக்காரங்க வாங்கி அவங்க ஒரு சின்ன லாபம் வச்சு விற்குவாங்க. இது என்ன? இதுவும் அதே சாக்லேட் தாங்க. சாக்லேட். ஆனால் வர்க்கி கொண்டு வந்துருக்குறாங்கண்ணா. இது என்ன? இது வர்க்கி நீங்க அசோசியேஷன் மூலமா தயார் பண்றீங்களா? ஆனா அசோசியேஷன் இல்லைங்கண்ணா. எல்லாருமே வந்து குடிசை தொழில்ன்றதுனால இன்னும் வந்து அசோசியேஷன் எதுவும் பண்ணல. ஆனா எல்லாம் டேஸ்ட் பண்ணல. இல்ல அது சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட். இது வந்து ஹோம்மேட் சாக்லேட் வீட்டு தயாரிப்பு. இதுவும் வீட்டு தயாரிப்பு தாங்கண்ணா. வர்க்கிங்கண்ணா. வர்க்கி இதுவும் அந்த நீங்க எல்லாம் இதுல சேர்ந்து சாக்லேட் தயார் பண்றீங்கன்னா வர்க்கி தயார் பண்றாங்களா இல்ல வேற? இல்லண்ணா, இது வந்துட்டு அவங்களோட வீட்டுல சின்ன சின்ன அடுப்பு இருக்குங்கண்ணா. அந்த அடுப்புல வந்து 5 கிலோ 10 கிலோ இப்படி தயார் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிராண்ட் கிடையாது? பிராண்டட் கிடையாதுங்கண்ணா. அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை புவிசார் குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னா ஆன்லைன்ல வியாபாரம் பண்றதுக்கு. ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கிலோ சாக்லேட் உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனா பொறுத்து இருக்குங்கண்ணா. டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்ப வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா. எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்க இருக்கு. இது வந்து கடன் உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளோம். அதுல என்னென்ன சாத்தியக்கூறு இருக்கு அதை பார்க்கலாம். சரிங்கண்ணா. சிறு தொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இ சிறு தொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்க எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்யறோம்.